கரூர் வழக்கு மீண்டும் சிபிஐ விசாரணை பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியல. சிபிஐ பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய சிஆர்பிசி குற்ற தண்டனை சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு புகார் கொடுத்துட்டா 7 நாளைக்குள்ளே அதை விசாரித்து எஃப்ஐஆர் போடணும். இந்த சிபிஐ எத்தனை நாளைக்கு விசாரிச்சுக்கிட்டே இருப்பான்னு தெரியல. எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆரை போட்டுட்டு கைது பண்ணி விசாரிக்கணும். சிபிஐ எஃப்ஐஆரே போடல, ஆனால் விசாரிச்சுக்கிட்டே இருக்கான் மாதக்கணக்கில். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ கூப்பிட்டு விட்டான். அதுக்கப்புறம் எலெக்ஷன் பிரச்சாரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் மறுபடியும் கூப்பிட்றான் கரூர் வழக்கை பற்றி விசாரிக்கணும்னு. அது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிப்பான்னு தெரியல. ஒழுங்காக விசாரித்தா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவார். ஏற்கனவே சேகர் பாபு ஓடியே போயிட்டார். செந்தில் பாலாஜி இவர் மேலே KN மேலே எஃப்ஐஆர், அதுவும் பேருக்கு போட்டிருக்காரு. அருண் 1020 கோடின்னு இடி சொன்னதை வெறும் 600 கோடி 640 கோடின்னு அதில் 400 கோடி அருண் முழுகிட்டார். இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால் அந்த எஃப்ஐஆர் வச்சு இடி KN கைது பண்ணலாம். இந்த கரூர் விஷயத்தில் சிபிஐ வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணலாம். மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இது பண்ண ஊழலில் அதுலேயும் செந்தில் பாலாஜி கைதாகலாம். ஆக திமுகவில் இருக்க முக்கிய தலைகள் ஒன்றா போய்கிட்டு இருக்கு. இனி திமுகவிலிருந்து விலகல் நாடகம், ராஜினாமா நாடகம் ஆரம்பிக்க போது. அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண மாதிரி திமுகவில் இருந்தும் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. திமுகவில் இருந்தும் நிறைய பேர் தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் இவருக்கு, தாவேக்காவுக்கு. அதனால் தாவேக்காவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாங்க ராஜினாமா பண்ணுங்க, நீங்களே நில்லுங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ இந்த 5 சீட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேக்காவின் பலம் 112,000. அப்போ அதுக்கப்புறம் 6 தான். திமுகலேருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க. அதுக்கு மறுதேர்தல் வந்தால் அப்புறம் ஒரு 4-5 இதுக்கு தேர்தல். அப்போ தனி மெஜாரிட்டி வந்துடலாம்னு சொல்லி அவங்க காய் நகர்த்துறாங்க. அதனால் திமுகவிலும் விரைவில் ராஜினாமா அது வந்துடும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் சிபிஐ போடும் நாடகம்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.